வண்டி இந்த பக்கம் தானே வரும். ஆமாடா, இந்த பக்கம் தான் வரும். அவளை எப்படியாவது முடிச்சே ஆகணும். ஆமாடா, அவளை தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. இல்லனா அண்ணங்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியாது. டேய் டேய், அங்க பேர் கார் வருது. ஆமாடா, அண்ணே சொன்ன வண்டி நம்பர் தான் 1234. இந்த வண்டியா தான் இருக்கும். டேய் டேய், வண்டிய மாதிரி. யாரு வேணுங்க? எதுக்காக வண்டியை மறைக்கிறானுங்க? மாப்பிள்ள சொன்னால் இவங்க தான் போல. எப்படியாவது இவளை இங்கே இறக்கி விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிரணும். ஏய், உங்களுக்கு வண்டி வர்றது கண்ணுக்கு தெரியல? எதுக்காக இப்படி வழிய மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வண்டியை விட்டு கீழே இறங்குங்க. வண்டியை விட்டு கீழே இறங்கணுமா? நாங்க எதுக்காக வண்டியை விட்டு கீழே இறங்கணும்? கண்ணு தெரியலையா உங்களுக்கு வண்டி வர்றது? நீங்க தானே வழிய மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா வழிய மறைக்காம அங்கிட்டு போங்க. இவ வேற அதிகமா பேசுறானே. டேய் டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன கேட்கணும்? என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் யார் சொல்றதையும் கேட்க முடியாது. ஏய், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. அவங்கெல்லாம் பெரிய ரவுடிங்க. என்ன சொல்றீங்க? ரவுடிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்ன? சித்தி, யார் சித்தி இவங்க? அதாம எனக்கும் தெரியல. என்ன நடக்குது? எதுக்காக காரை மறைச்சு நிக்கணும்? ஐயோ, இவ வேற கேள்வி கேட்கறாளே. சட்டுப்பட்டு இவளை இறக்கி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க வேற நின்னு பேசிட்டே இருக்கானுங்க. அது கேட்கலையா உனக்கு? ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் கீழே இறங்குங்க. ஏய், எல்லாரும் எதுக்காக இறங்கணும்? அந்த பொண்ணு மட்டும் போதாது. என்னடா சொல்ற நீ? ஆமாடா, கீழே இறங்கி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? ஏய், கார்ல இருக்க 3 பேர்ல ஒரு ஆள் நம்ம ஆளு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆள் தான் நம்ம ஆளு. மிச்ச 2 பேரு நம்மள அடிச்சு போட்டுட்டு அவங்க தப்பிச்சுட்டா என்ன பண்றது? அதுக்கு இப்ப என்னடா பண்றது? நம்ம கையில இருக்க கத்திய காட்டி அந்த பொண்ணை மட்டும் வெளியே இறங்க சொல்லுவோம். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஏய், கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல? ஒழுங்கா அந்த பொண்ணை மட்டும் இறக்கி விட்டுட்டு நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிருங்க. என்னது? நான் மட்டும் இறங்கணுமா? சித்தி, என்ன சித்தி நடக்குதுங்க? அதாம எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக ஒண்ணு மட்டும் இறக்கி விட சொல்றானுங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு வழிய விட்டுட்டு அங்கிட்டு போங்க. பொண்ணை மட்டும் இறக்கி விட்டுட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆளும் கிடையாது, அவ்வளவு கோலையும் கிடையாது. இப்ப மட்டும் நீங்க வழிய விடலன்னு வச்சுக்கோங்க, இப்பயே போலீஸுக்கு கால் பண்ணி வர வைக்க வேண்டி இருக்கும். ஐயோ, இவன் வேற என்னென்னமா பேசுறானே. போலீஸ் மட்டும் இங்க வந்துச்சு, அப்புறம் நானும் சேர்ந்து இவனுங்க கூட ஜெயில போய் கம்பி என்ன வேண்டியது. என்ன மட்டும் இறக்கி விட்டுட்டு போயிடாதீங்க சித்தி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜுஜு, நீ வேற ஏமா கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன சித்தி, எதுக்காக என்ன மட்டும் இறக்கி விட சொல்லணும்? பொறுமையா இரு, என்ன எதுன்னு கேட்போம். நாம பேசாம இருந்தா நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்துடும். நாமளும் ஏதாவது 2 கேள்வி கேட்போம். ஏய், யாரா நீங்க? இதுக்காக இப்படி நாங்க போற வண்டிய வழி மாற்றி நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுருங்க. ஆஹா, உங்களுக்கு வழிய விடுறதுக்கு தானே இப்படி வண்டிய மறைச்சு நின்னுட்டு இருக்கோம். ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதை கேட்டா நீங்க 2 பேரும் தப்பிப்பீங்க. இல்லனா அந்த பொண்ணு கூட சேர்ந்து உங்க 3 பேர் உயிரும் காத்துல அந்த இடத்துல பறக்கும். துளசி, அம்மாடி துளசி, அழகத்தாயி. என்னது, இருக்க வீட்டுல எங்க காலாம தேடி பார்த்துட்டு ஆனா 2 பேரையுமே காணுமே. ஒருவேளை துளசி அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாலும் இவ அவ பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாளோ? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே நேரத்துல 2 பேருமே வீட்டை விட்டு போக மாட்டாங்களே. வீடு வேற திறந்த மாதிரியே இருக்கு. இப்படி விட்டுட்டு 2 பேரும் போக மாட்டாங்களே. எங்க போயிருப்பாங்க? என்னம்மா? என்னண்ணே, உங்க பொண்ணையும் உங்க பொண்டாட்டியும் தேடிட்டு இருக்கீங்களா என்ன? ஆமாமா, அவங்க 2 பேரையும் தான் தேடிட்டு இருக்கேன். என் பொண்ணு கூட அவ அத்தை வீட்டுக்கு போயிருந்தா கூட இவ வீட்டுல தானே இருந்திருப்பா. ஐயோ அண்ணே, என்னன்னு நீங்க வேற. என்னம்மா, என்னாச்சு? பொண்டாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? நெஞ்சு வலியா? ஆமாண்ணே, நெஞ்சு வலி வந்துருச்சு. ரொம்ப நேரமா யாருமே கூப்பிட்டு துணைக்கு வரலாங்க. உங்க பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு ஒரு கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. என்னது, நெஞ்சு வலியா? இருக்க எல்லாத்தையும் கொல்லாம இவ சாக மாட்டா. இவளுக்கு எப்படி நெஞ்சு வலி வந்திருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏமா, எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லண்ணே, எதுவுமே சொல்லல. உங்க பொண்டாட்டியால வலி தாங்கவே முடியல. அதனாலதான் சட்டப்பட்டுன்னு ஒரு காரை பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டல் என்ன எதுன்னா ஒண்ணுமே சொல்லவே இல்லண்ணே. அப்ப சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏமா, என் 2வது மகள் இது வந்துச்சு. இல்லண்ணே, அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. ஏன் உங்க பொண்ணு மாப்பிள்ள யாருமே இந்த பக்கம் எட்டி கூட பாக்கல. இல்லையே, இதுல ஏதோ தப்பா இருக்கே. இவளுக்கு உடம்பு முடியலன்னா துடிச்சுக்கிட்டு வர ஆளு அவ பொண்ணுதான். நெஞ்சு வலி, அதுவும் தாங்க முடியாத நெஞ்சு வலினா முதல்ல அவ மகளுக்கு தான் போன் போட்டிருப்பா. அப்படி இருந்தும் எப்படி முதல்ல வராம இருந்திருப்பா? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இவங்க துளசியை ஏதோ பண்ண போறாங்களோன்னு எனக்கு தோணுது.
அப்பவே சொன்னேன் இந்த துளசி கழுதட்ட, இவளை நம்பி நீ எங்கேயும் போகாத, இவ கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாதன்னு சொன்னா கேட்டாளா? இப்ப பாரு, நெஞ்சு வலி அது நீ என்னமோ சொல்லி நடிச்சு என் பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டால. நீங்க போய் என்ன எதுன்னு முத பாருங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்படியே உன்ன இந்த வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு என் பொண்ணுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டேல. உனக்கு மட்டும் நெஞ்சு வலி இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அப்புறம் நீ இந்த பூமியில உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஒரு வேலையாகாது. இவ்வளவு பேசாம வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுற வேண்டிதான். இங்க பாருடா. சொல்லுங்கம்மா. பாரு, நான் சொல்றத கேட்டானா நீயும் நானும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஒரு வயசு பொண்ணு, அதுவும் இந்த ரவுடிங்க கிட்ட விட்டுட்டு எப்படி? பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிருச்சு. குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்காங்கல்ல? 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களுக்கு அப்பா இருக்கணுமா வேணாமா? என்னம்மா சொல்றீங்க? உன் பிள்ளைங்களுக்கு நீ அப்பாவா இருக்கணும்னா நீ உயிரோட இருக்கணும். எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத மட்டும் கேட்டனா நீ உன் பிள்ளைங்களுக்கு அப்பாவா உயிரோட இருப்ப. இல்லன்னு வச்சுக்க, இவ கூட சேர்ந்து உன்னையும் பழி கொடுத்துருவேன். ஐயோ வேணாம் மேடம், அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. பாருடா, அங்க நின்னுட்டு இருக்கானுங்க 2 பேரும் என்னோட ஆளுங்க. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு அது இப்பதான் புரியுதா என்ன? மேடம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உன்னை விடணும்னா நீ நான் சொல்றதை கேட்கணும். சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கு புள்ள குட்டிங்களா இருக்கு, ஒரே ஒரு பொண்டாட்டி வேற இருக்கு. வாய முடு, எல்லாருக்குமே ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கும். அவளை பிடிச்சு நான் கீழே தள்ளி விட்டுறேன். உடனே நீ வண்டியை பின்னாடி எடுத்துறணும். சரிங்க மேடம். சரி. பார்த்தாடி சரியான ராட்சசியா இருப்பா போலயே. ஆனா பாவம் அந்த பொண்ணுதான் இந்த பொம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்பி கூட்டிட்டு வந்திருக்கு. நம்பினவங்கள இப்படி கழுத்தறக்க பாக்குது. சித்தி, என்ன சித்தி இது? என்ன நடக்குதுங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா சித்தி, உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு தானே சொன்னீங்க? இப்ப என்னடா அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. ஆமாடி, எனக்கு எந்த அறிகுறியும் இல்ல. ஏன்னா எனக்கு நெஞ்சு வலியே கிடையாது. உன்னை கொலை பண்ணணும்ன்றதுக்காக தாண்டி நான் நெஞ்சு வலி வந்து நடிச்ச மாதிரி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? என் பொண்ணு என் மாப்பிளையும் நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்க கூடாது. ஐயோ சித்தி, அவங்க வாழ்க்கையிலே நான் போகலையே, என்னால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டி, நீ ஏமாத்திட்டு உயிரோட இருக்கும்போது என் மாப்பிளையோட எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும், தூங்க முடியும்? அதுக்கு நீ செத்தாதாண்டி என் மாப்பிளையும் என் பொண்ணும் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்காகத்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சித்தி, என்ன விட்டுருங்க. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. நீங்க தான் சித்தி என்ன ஏமாத்தி இருக்கீங்க. நான் உங்களை ஏமாத்தவே இல்ல. அத நீ அவனுங்கிட்ட போய் சொல்லு. சித்தி சித்தி சித்தி, போய் சாவடி. வண்டியாடு வண்டியாடு வண்டியாடுறா. அம்மா, எங்க கிட்ட வந்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏய், கத்தாதடி. டேய், இதுக்கு மேல இவ இங்க வச்சிருந்தோம்னா நமக்கு ஆபத்து. இவளை தூக்குடா. என்னது அண்ணனா? யாரு? நான் உனக்கு அண்ணனா? நீ என் கூட பிறந்தியா இல்ல நான் தான் உன் கூட உன் அம்மா வயத்துல பிறந்தனா? யாருக்கு யாரடி அண்ணன்? உன்ன கொல்ல வந்த எவன் நாங்க? உனக்கு இந்த ஜென்மத்துல எங்க கையாலதான் சாவு. இப்படியே நின்னு பேசிட்டே இருக்க போறியா? ஒண்ணு வேலைய முடி, இல்ல இவள நம்ம இடத்துக்கு தூக்கு. இவள நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போனாதான்டா நமக்கு நல்லது. இவள காணா பணமாக்கிடுவோம். வீடா அது? மனுஷ வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? மத்தவங்க வீட்டுல என்னென்னமோ பிரச்சனை வரும். ஆனா என் வீட்டுல என் அம்மாவால கூட பிரச்சனை இல்ல. வந்திருக்கவங்களால எனக்கு எவ்வளவு தொல்லை, எவ்வளவு இம்சை. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம். கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்காக ஏன் கழுத்தை போட்டு அறுக்குறாங்க? வர வர அந்த அகல்யா போக்கும் சரியில்லை, அந்த அத்தா போக்கும் சரியில்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னது, எதுவும் ஆக்சிடென்டா என்ன? ஒரு பொண்ணு வேற கீழே விழுந்து கிடக்கு. ஏய் எந்திரி. பாரு, நாங்க சொல்றத கேட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வலியே இல்லாம ஒன்னா கொலை பண்ணிட்டு நாங்க படுக்க போயிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு ஏதாவது பேசி டென்ஷன் ஏத்திட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்படியே ஒரே சொருகி கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்க அப்பாக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன். பாரு, உன் குடும்ப கதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? ஏய், அங்க பாரு ஒரு வண்டி வருது, சீக்கிரம் சீக்கிரம். ஏய் எந்திரி.
ஏய் கார் பக்கத்துல வந்துருச்சு பாரு, கத்திய மரடா, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். ஏய் வர்றவன் கிட்ட மட்டும் ஏதாவது வளருனான்னு வச்சுக்க, மவ்வளை உன் அப்பனும் இருக்க மாட்டான், நீயும் இருக்க மாட்ட. என்னடா காரை நேரா கொண்டு வந்து இங்கதான் நிப்பாட்டுறா? ஏய் 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 எங்க வந்து விடுற வண்டிய? ஏய் யாரா நீங்க? ஏய் மொத நீ யாருடா? எங்களை பார்த்து அசால்ட்டா நிக்கிற, எங்களை பார்த்து உனக்கு யாருன்னு தெரியல? யாரா நீ புறம்போக்கு? யாருமா நீ? இங்க என்ன பண்ற? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் வழி எதுவோ அதை பார்த்துட்டு போ. அப்படியா? என் வழி எதுவோ அந்த வழியில தான் நான் நிக்கிறேன். இங்க பாருங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், அதனாலதான் பேசிட்டு நின்னுட்டு இருக்கோம். இங்க பாரு, அப்பங்கிட்ட ஏதாவது உளர்னான்னு வச்சுக்க, அப்புறம் நீ உயிரோட இருப்ப, உன் அப்பே உயிரோட இருக்க மாட்டான். ஓஹோ, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், என் தங்கச்சி மாதிரி. என்னது தங்கச்சி மாதிரியா? நீ பேசுற பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லையே. தங்கச்சி மாதிரி தங்கச்சி தான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அவளுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்ல, கூப்பிட கூப்பிட வரவே மாட்டேங்கிறா, அதனாலதான் இவ்வளவு கோபமா கூட்டிட்டு இருக்கோம். ஏ வாடி. வாடியா? புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு வாடி போடினா கூப்பிடுவாங்க, அதுவும் நீ கூப்பிடுற மாதிரி? ஏமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏ பார்த்தா தெரியல, பார்த்தா எப்படா தெரியும் பைத்தியக்காரா? ஏமா உன்னதானே கேக்குறேன், பேசாம நிக்கிற? இல்ல சார், இல்ல, இவங்க போய் சொல்றாங்க, நான் பைத்தியம்லாம் இல்ல. இவங்க என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னடா நீங்க இந்த பொண்ணு பைத்தியம்னு சொல்றீங்க, இந்த பொண்ணு இல்லன்னு சொல்லுது? பைத்தியம் என்னைக்கு நான் பைத்தியம்னு சொல்லி இருக்கேன்? ஆஹா, நல்ல பதிலத்தான் சொல்ற. ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு தெளிவா என்ன கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லுது, அதுக்கு என்ன சொல்ல வர? இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்க இந்த பொண்ணுக்கு அப்பப்ப இன்ஜெக்ஷன் போடுவோம், அதனால கூட அப்படிலாம் சொல்லுதா என்னமோ? பைத்தியம் இங்க பா. இல்ல இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல சார். நான் நம்பி அப்பா இருக்காரு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நீ சொல்றது பொய்யில்லையே. நான் இவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா பைத்தியம்னு யாராவது சொல்லுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் யாருன்னே எனக்கு தெரியாது சார். என் சித்தி என்ன ஏமாத்தி இங்க வந்து இவனுங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க சார். ஏய் இதுக்கு மேல இவனை பேச விட்டுட்டு இருந்தா நமக்கு ஆபத்து. அவனை ஒரே சொர்க்குடா. என்ன பங்கு பேசிக்கிட்டு தானே இருக்கோம், கேப்ல சொர்க்கா பாக்குறீங்க? இங்க பாரு, ஆம்பளைனா நேரா வந்து நெஞ்சில குத்தணும், இதை விட்டுட்டு பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து வயிற்றுல குத்த பாக்குற? இதுதான் உன் ஆம்பளத்தனமா? இங்க பாரு, எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா இவளை எங்க கிட்ட விட்டுட்டு நீ ஓடி போயிரு. எது உனக்கு பயந்து நான் ஓடி போணுமா? ஓடி போற பழக்கம் என் வம்சத்துக்கே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க, இல்லனா ஜெயில உட்காந்து கம்பி எண்ணணும். அட்ராவன இவ்வளவு தூரம் இவனை பேச விட்டுட்டு நீ பேசாம நின்னுட்டு இருக்க? அடிக்கிற அடியில துண்ட கணம் துணிய கணம்னு இந்த இடத்துல இருந்தே காணாம போகணும். யாரு காணாம போறாங்கன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. சார் சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். இவ்வளவு நேரம் எவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தீங்க, உங்களை விடணுமா? மவனுங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு. சார் சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் வேணாம் சார். இவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கொலை பண்ண வந்திருப்பீங்க. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான்டா லைக், அங்கதான் விட்டு லாடம் கட்டுவானுங்க. சார் விட்டுருங்க சார், உங்க கால கூட விழுகிறோம் சார், விட்டுருங்க. அப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு தொல்லைய ஒழிச்சு கட்டியாச்சு. இனிமே என் மகளும் என் மருமகனும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம மருமகனுக்கு போன போட்டு சொல்லணும். ஓ மருமகனுக்கு அப்புறம் போன் போட்டுக்கலாம், என் பொண்ணு எங்கடி? நீங்களா? நான் தாண்டி. என் பொண்ணு எங்க? அது 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 என்ன அது இதுன்னு வாய் தம்பட்டம் படுது. இவர் எப்ப வந்தாருன்னு தெரியல, ஒருவேளை நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரோ. என் பொண்ணு எங்கன்னு கேட்டேன். உங்க பொண்ணு இங்கதான் இருப்பா. இங்க இல்லையே. இங்க இல்லனா அந்த விஷ்ணு வீட்டுல இருப்பா. என்ன நாடகம், எவ்வளவு பெரிய பொய். யார் நாடகம் ஆடுறா? ஆமா, உனக்கு நெஞ்சு வலின்னு கேள்விப்பட்டேன். இது எப்படி இவருக்கு தெரியும்? என்ன இது எப்படி இவனுக்கு தெரியும்னு முழிக்கிறியா? பொண்ணு எங்கடி? எனக்கு தெரியாது. யார் சொன்னது எனக்கு நெஞ்சு வலின்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் பொண்ணு எங்கன்னு நீ சொல்லல, உன் கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டுருவேன்.
எனக்கு தெரியாது. யார்கிட்டடி நாடகம் ஆடிட்டு இருக்க? உன் நாடகத்துல நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு துளசி கிடையாது. என் பொண்ணு எங்கன்னு சொல்லு, இல்ல உன்னை கொலை பண்ணிருவேன். எனக்கு எனக்கு தெரியாது. தெரியாது? உனக்கு தெரியாது? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தெரியாது. எனக்கு நெஞ்சு வலியும் கிடையாது. ஓஹோ, அப்ப நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிருக்க. என் பொண்ணு எங்கடி கூட்டு போன? நான் எங்கேயும் கூட்டிட்டு போய உடைச்சிருவேன். என் பொண்ணு எங்க? நீங்க எவ்வளவுதான் கத்தி கேட்டாலும் எனக்கு தெரியாது. நாடகம் ஆடுற நாடகம். நீ மட்டும் இப்ப என் பொண்ணு எங்கன்னு சொல்லலன்னு வச்சுக்க, உனக்கு உண்மையாவே நெஞ்சு வலி வந்துடும். ஆமா, என்ன பண்றீங்க நீங்க? நீ மட்டும் இப்ப என் பொண்ணு எங்கன்னு சொல்லல, உன்னை குளத்தை நினைச்சு கொன்னே போட்டுருவேன். சொல்லுங்க, என்ன கொல்லுங்க. என்ன கொன்னா தானே உங்களுக்கு நிம்மதி. ஐயோ அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேசாதமா, நீ பேசாத. நீயும் இவளுக்கு கூட்டாளியா தான் இருப்ப. ஐயோ அண்ணே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்தை எங்ககிட்ட முதல்ல வந்து சொன்னதே அருந்ததிதான். ஆமா, இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மாமா. என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி காட்டு மேலானித்தனமா நடந்துக்கிறீங்க? என் பொண்ணை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, இவளை நான் உயிரோட குளிரோட்டி பொழைச்சிருவேன். ஏமா, உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? அவ உன்னை என்ன பண்ணா? எதுக்காக இப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறீங்க? பாருங்க நீ, நீங்க பேசாதீங்க. இதுக்கெல்லாம் முத காரணமே நீங்க தான். நானா? நான் என்ன பண்ணேன்? ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். முன்னாடியே என் பொண்ணு உங்க பையனும் காதலிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா நீங்க துளசி கிட்ட இருக்க சொத்துக்காகத்த உங்க பையனையே என் பையனையே துளசி கூட பழக வச்சீங்க. பாரு, அது முடிஞ்சு போன விஷயம். அதை இப்ப இதுல எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்க, உனக்கு மரியாதை இருக்காது. இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதை இப்ப துளசிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம்னு பேசி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இவர்தான் அவளை காணோன்னு என்ன வந்து திட்டிட்டு இருக்காரு. என்கிட்ட வந்து அவரோட இதெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்கன்னு உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பாரு அழகு தாயி, உன் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் உதவி பண்றேன்னு ஒரு உயிரை அனாவசியமா கொன்றாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என் பையனும் உன் பொண்ணும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீதான் அவளை கூட்டிட்டு போன. நான் கூட்டிட்டு போற கிடையாது. இதுக்கு மேல விட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. என்ன விடுங்க. இவளை இப்பயே அடிச்சு கொன்னே பண்ற. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். தயவு செஞ்சு துளசி எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். சித்தப்பா, பொண்ணு எங்கடி? என் பொண்ணு எங்கன்னு நீ சொல்லல, உன்னை கொன்னே போட்டுருவேன். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா விசாரிக்கலாம். யாருக்கிட்ட? இவகிட்டயா? இவகிட்ட பொறுமையெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தா ஏன் பொண்ண கொன்னு கடல்ல கரைச்சிருவா. ஏமா, என்னதாமா பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக அந்த பொண்ணை போட்டு பாடா படுத்துறீங்க? அதான் உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அந்த பொண்ணுக்கு நாங்க வேற கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் ஏன் அந்த பொண்ணை போட்டு பாடா படுத்துறீங்க? பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. யார் தலையிடக்கூடாது? நாங்க தலையிடக்கூடாதா? நீ பொண்ணை கூட்டிட்டு போய் எங்கேயா விட்டுட்டு வருவ? அதை பார்த்துட்டு நாங்க பேசாம இருக்கணுமா? சொல்லுங்க, மரியாதையா சொல்லு. துளசி எங்க? எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். எவ்வளவு திமிரு இவளுக்கு! ஏய் நில்றி, உனக்கு எவ்வளவு திமிரு! இன்னைக்கு இவ்வளவு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். இவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்ணைய நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி கூட்டிட்டு போயிருப்ப. ஏய் நில்றி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நான் மனுஷனே கிடையாது. இவ்வளவு திமிரா போறா, அதுவும் என் பொண்ணு எங்கேயோ கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு. உன் பொண்ணு இருக்காளா செத்தாளா யாரு கண்டது? இவன் இப்படி சொல்லிட்டு போறா. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு என்னடி பண்ண? நீ நல்லா இருப்பியா? நாசமா தாண்டி போவ. என் பொண்ணு எங்கடி? என்னடி பண்ணீங்க? என்னடா இது, இந்த பொம்பளை எப்படி சொல்லுது? வெற்றி, விஷ்ணு, நீங்க துளசியை தேடி போனீங்களே, என்னடா ஆச்சு? துளசி ஒரு இடத்துல கூட இல்லையா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல் ரோடு பூரா தேடி பார்த்துட்டோம். ஆனா துளசி எங்கேயுமே இல்ல. என்னப்பா சொல்றீங்க? என் பொண்ணு எங்கேயுமே இல்லையா? இல்ல மாமா, எங்கேயுமே இல்ல. அதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். துளசிய எங்க இருந்தாலும் தேடி கொடுங்கன்னு சொல்லி. அவளை உங்களால காப்பாத்தவே முடியாது. ஏய், தைரியமான பொம்பளைனா வெளிய வந்து பேசுடி. இங்க பாரு அழகு தாயி, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. அந்த பிள்ளை அப்பாவி பிள்ளை. அந்த பிள்ளைய எதுக்காக இப்படி பாடா படுத்துறீங்க? யார் அப்பாவி? அவ அப்பாவியா? என் பொண்ணோட நிம்மதியையும் என் மாப்பிள்ளையோட நிம்மதியையும் கெடுத்து அவளை சும்மா விட்டுருவானா? யார் நிம்மதிய யார் கெடுத்தது? நீங்க தான் அந்த பிள்ளைய ஏமாத்துனீங்க. அந்த பிள்ளை ஒண்ணும் உங்களை ஏமாத்தல. சொல்லப்போனா இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டியது. ஆனா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல அழகு தாயி. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம், அந்த பிள்ளைய விட்டுருங்க. முடியாது, முடியவே முடியாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
என் பொண்ணுக்காகவும் என் மாப்பிள்ளைக்காகவும் நான் ஜெயிலுக்கு போக கூட ரெடிதான். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.